அனைவருக்கும் வணக்கம். இந்த மந்த் இனிதே முடிந்தது, எக்ஸ்பைரி இனியோட முடிஞ்சிருச்சு. மந்த்லி வேல்யூஸ் இப்போ இன்னைக்கு வந்து மந்த்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், மந்த்லி வேல்யூ, இந்த வீக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அதுவும் இதில் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். அது இல்லாமல் இன்னைக்கு கொடுத்துருந்த இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன நடந்தது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ராடே ஸ்ட்ரைக் என்ன நடந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு 23,800 புட்டு வந்து 42 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் அப்பு, 42 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? பாருங்க, இன்னைக்கு ஓப்பன் ஆனது அந்த பிரைஸ்ல தான் ஓப்பன், அதுக்கு நேராக ஓப்பன் ஆயிட்டு மேல போயிட்டு இங்கிருந்து ஏன் திரும்பினாரு அப்படிங்கிற விடை உங்களுக்கு தெரியாது. ஏன்னா கால்குலேஷன் இது நீங்க கிளாஸ் இது அட்டன் பண்ணாதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை விட்டுருங்க, தவிர்த்துருங்க அது. ஓகேங்களா? தேவையில்லாது நமக்கு. நான் என்ன சொன்னேன், 42 ரூபாய்க்கு கீழே போனாதான் மார்க்கெட் வந்து ஏறப்போகுது அப்படின்னு. கரெக்டுங்களா? எப்போ ஒரு 42 ரூபாய்க்கு கீழே வந்து சஸ்டெயின் ஆயிட்டாரா, சஸ்டெயின் ஆனாரான்றதுக்கெல்லாம் ஃபால்ஸ் பிரேக் அவுட் கண்டுபிடிக்க தெரியணும். அப்பதான் சஸ்டெயின் ஆனார் அர்த்தம். கீழே வந்துட்டாங்கன்றதுக்காகவே சஸ்டெயின் ஆகினாங்கன்றது மீனிங் கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு வீடியோலையும் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த 42 ரூபாய்க்கு கீழே இவர் வந்துட்டாருன்னா மார்க்கெட்டு ஏறும் ஸ்பீடா, அப்படி பொத்துன்னு விழும், அதுக்கப்புறம் மெதுவாக ஏறும், பொத்துன்னு விழும் மெதுவாக ஏறும், பொத்துன்னு விழும் மெதுவாக ஏறும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நடந்திருக்கும். போய் பாருங்க மார்க்கெட்டை. இங்க விழுந்து இதானவர் சரியான ஸ்பீட்ல இங்க இதானதுக்கு அப்புறம் இந்த பிரைஸ் வீக் ஆனதுக்கு இந்த இடத்துல அவர் வந்து கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் கால் சைட்ல பிரீமியம் போய் பாருங்க. இதுல இருக்க கேண்டில்ஸும் நீங்க கால் சைடு இருக்கிற கேண்டில்ஸ் எல்லாம் வச்சு பாருங்க. பிரீமியம் அதுல எல்லாம் அப்படியே அதிகமா பெருசா கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. ஏன்றதெல்லாம் அப்பதான் தெரியும். எகைன் என்ன பண்றாங்க, இங்க இருந்து 42 பிரேக் பண்ணாதுன்னு நான் சொன்னா, இன்னைக்கு இந்த 42 உடைக்கி விட மாட்டாங்கன்னு நான் சொன்னா காலைல வீடியோலயே. இது உடைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து ரெசன்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும், விட மாட்டாங்க. அதுக்கு கீழே எகைன் அங்க போனதுக்கு அப்புறமும் ஃபாலோ ஆயிட்டோம். அப்ப இந்த இடத்துல ஏறும்போதுதான் மார்க்கெட் அப்படி பயங்கர ஸ்பார்ப்பா விழுந்திருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறி இருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரைக் அதோட இன்வாலிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற நிறைய இன்னும் சைக்கிள்ல நிறைய வேல்யூஸ் இருக்கு, அது நான் கொடுக்கறதில்ல. நமக்கு தேவை ட்ரெண்டு. இங்க வரும்போது உங்களுடைய முடிவு எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் வந்து குறைவா இருக்கும். லாபம் சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு டைரக்ஷன் இதுவோ அது வேற விஷயம், உங்களுக்கு சாய்ஸ். ஆனா இங்க வரும்பொழுது உங்க முடிவு பையோ செல்லோ எனி உங்க டைரக்ஷன் நீங்க அனலைஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். அந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த லெவல்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து இது கூட எவ்வளவு இன்னும் வேல்யூஸ் இங்க இருக்கு, இங்க நிறைய வேல்யூஸ் இருக்குங்க. அந்த வேல்யூ எல்லாம் எந்தெந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ரூல்ல இருக்கு. ஓகேங்களா? இது இன்னைக்கான லெவல்ஸ் நம்ம சொன்னபடி நடந்திருக்கும். அது விட்டுருங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. சரி, இப்போ நம்ம வந்து மந்த்லி லெவல்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மந்த்லி லெவல்ஸ் எப்போ இந்த மந்த் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே நம்ம லெவல்ஸ் கொடுத்துட்டோம். கரெக்டுங்களா? என்ன சொல்லியிருந்தோம், 21,448 வந்தா பை, 21,338 டே கேண்டில் க்ளோஸ் வச்ச ஸ்டாப் லாஸ். கரெக்டுங்களா? இங்க பாருங்க, எங்க வந்து பை எடுத்துட்டு போயிருக்கு, எவ்வளவு பாயிண்ட்டுங்க, கிட்டத்தட்ட 2,500 பாயிண்ட் ப்ராஃபிட்டுங்க ஒன் மந்த்ல. 2,021,400 500ன்னு வச்சுக்கோங்க, 22,500 2,100 பாயிண்ட் ப்ராஃபிட் செல் பிரைஸ் வரைக்கும் போயிருக்கு. எகைன் பாருங்க, இதுலதான் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேங்க, மார்க்கெட் எங்க போனாலும் நம்மளுடைய பிரைஸ்க்குள்ளதான் சுத்துன்னு சொல்லியிருக்கிறேன்னா பாருங்க. செல் போயிட்டு நான் என்ன மினிமம் பாயிண்ட் எவ்வளவு சொல்லியிருக்கேன், 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொன்னா மினிமம் நான் சொல்லியிருக்கிறது. மேக்ஸிமம் அது ஃபுல்லா கிடைக்கும், அது வேற விஷயம். விட்டுருங்க. இது வந்து பொசிஷனல், இதை வச்செல்லாம் ஆப்ஷன் பையிங் பண்ணக்கூடாது. பாருங்க, செல்லிங் போன உடனே இங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 250 பாயிண்ட், அதுக்கப்புறம் எகைன் போய் செல் எடுத்து 350 பாயிண்ட், அப்ப இங்க ஒரு 600 பாயிண்ட் கொடுத்துருக்காப்ல. அதுக்கப்புறம் போயிட்டு இன்னைக்குதான் நேற்று தான் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிருக்காங்க. கரெக்டுங்களா? இது மந்த்லி லெவல்ஸ் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா வேல்யூல நடந்து எங்க போய் எங்க இருக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. சரி, பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி செல்லட்டு 51,258 அங்கிருந்து தான் செல்ல ஆச்சு அந்த மந்த். பை எட்டு 46,52 அங்கதான் பையே இருக்கு. போயிட்டு எங்க போயிருக்கு பாருங்க, எக்ஸாக்டா செல் பிளேஸ், ஸ்டாப் லாஸ் 150 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ட்ரிகர்டு. அதுக்கப்புறம் பாருங்க, எகைன் நம்மள காஸ்ட் வெளியே போஸ்ட் டைரக்ஷன் திரும்பிடுச்சு அந்த பக்கம். எவ்வளவு பர்ஃபெக்டா இவ்வளவு பாயிண்ட்ஸ் எங்க 46,000 இருந்து 5,000 பாயிண்ட்டுங்க. இதெல்லாம் மிராக்கிள். எஜ்ஜிங்கோட தான் இதை எடுத்து பண்ணணும். எஜ்ஜிங் இல்லாமலாம் தயவு செய்து பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இது நிஃப்டி. சரி, இப்ப வீக்லி லெவல் பார்த்துடலாம். வீக்லி லெவல் நிஃப்டி இது ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். 23,322 வந்தா பை, ஸ்டாப் லாஸ் 23,238. நியரா வந்தாவே பை சொல்லியிருப்பேன். ஏன்னா நியர் இந்த பிரைஸ் இல்லாம பக்கம் வந்தாலே நம்ம பை எடுத்துக்கணும், செல்லுனாலும் பக்கம் வந்தாலே நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் இந்த வேல்யூஸ். ஓகேங்களா? பாருங்க, எக்ஸாக்டா அங்க வந்து மார்க்கெட் இந்த வீக்கை திருப்பிட்டு போனாங்க.
சூப்பர். இங்க போனாங்க, இங்க போயிட்டு நமக்கு மினிமம் பாயிண்ட் 100 பாயிண்ட் கொடுக்கவே இல்லை, 70 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. போயிட்டு ஸ்டாப் லாஸ் நேற்று ட்ரிகர் பண்ணிட்டாங்க, கரெக்டுங்களா? ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ண உடனே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு அந்த எட்ஜிங் எடுத்துட்டு போய் ப்ராஃபிட் கொடுத்துருச்சு, பாத்தீங்களா? இது நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டி, இது பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி இந்த வீக் லெவல்ஸ் 51.22, அதுக்கு நேராக தான் வந்து திரும்பி போயிருக்காப்புல. செல்லு 258 இருந்து 482 செல்லு. இந்த ஜோனுக்குள்ள போயிட்டு தான் இங்க ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு நமக்கு அதுக்கப்புறம் கீழே வந்து எக்ஸிட் ஆகி காஸ்ட் வெளியே வந்து எக்ஸிட் பண்ணிட்டு மேலே போயிட்டார். ஏன்னா இது எல்லாமே டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட் ஸ்டாப் லாஸ். அப்போ பெரிய ஸ்டாப் லாஸ்ங்கிறதுக்கு தான் நம்ம எட்ஜிங் இல்லாம வர்த்தகமே பண்ணக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய ரூல். நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, இயர்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவர், அதுக்கு அடுத்தபடியா மந்த்லி லெவல் தான் பவர்ஃபுல்லானவர், அதுக்கப்புறமா தான் வீக்லி லெவல் பவர்ஃபுல்லானவர், அதுக்கப்புறமா தான் இன்ட்ராடே லெவல் பவர்ஃபுல்லானவர். மார்க்கெட்டுக்கு ஆப்ஷனை கொண்டு இதுல மிக்ஸ் பண்ணி கூடாது, ஆப்ஷன் பையிங் எல்லாம் இதை வச்சு பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இது இல்லாம மார்க்கெட்ல இந்த இது கூட நீங்க ஆப்ஷன் எதுவும் நீங்க படிச்சிருந்தீங்கிற பொழுது அழகா நீங்க உங்களுடைய வர்த்தகத்தை சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கும். புரியுதுங்களா? ஓகே, இது வந்து இந்த வீக்கான லெவல்ஸ், வீக்லி லெவல் மந்த்லி லெவல்லாம் கொடுத்துட்டேன். இது முடிஞ்சிருச்சு, இதோட இன்னையோட இதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கான லெவல், நெக்ஸ்ட் வீக்குக்கான லெவல்ஸ், இது எல்லாம் நான் சாட்டர்டே சண்டேல கால்குலேட் பண்ணி வேல்யூஸ் எல்லாம் இது பண்ணி அப்டேட் பண்றேன். சாட்டர்டே சண்டேல அந்த மந்த்லி லெவல், வீக்லி லெவல், இன்ட்ராடே லெவல் ஆஸ் யூசுவல் நம்ம எனக்கு டைம் இருக்கும்போது நான் எடுத்து அப்டேட் பண்ணிடுறேன். கிளாஸ் வந்து ஜூலை 14th ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஷன் கிளாஸ் மட்டும்தான், அது இண்டெக்ஸ்க்கு மட்டும்தான், இன்ட்ராடே மட்டும்தான், ஆப்ஷன் பையிங் இன்ட்ராடே மட்டும்தான், பொசிஷன்லாம் கிடையாது. நிறைய மெசேஜ் பண்ணீங்க, எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.